வணக்கம் தோழர்களே. இந்த இவிஎம் முறைகேடுகள் பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் குளறுபடிகள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்டா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் திருவிழாக்கள் எல்லா இடங்களையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் தான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துட்டு ஒரு பரபரப்பான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 மாநிலங்களில், அதாவது 82 தொகுதிகளில் வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு பதிவின் போது சொல்லப்பட்ட வாக்கு சதவீதத்துக்கும் ஓட்டு எண்ணிக்கையின் போது வெளியான வாக்கு சதவீதத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான குளறுபடிகள் மகாராஷ்டிரா, ஆந்திரா, ஒடிசா மாநிலங்கள் தான் அதிகமா நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னாக்கா அங்க இருக்கிற கள நிலவரப்படியும் அரசியல் திறனாய்வாளர்கள், அரசியல் கருத்து கணிப்பாளர் எல்லாம் போய் எடுத்த கருத்து கணிப்பின்படி இந்த 3 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை போல வாஷ் அவுட் ஆகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழ்நிலை இந்த 3 மாநிலங்கள்லயும் பர்டிகுலரா பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்துல கிட்டத்தட்ட 2 டிஜிட் 3 டிஜிட் வரக்கூடிய அளவுல தான் வெற்றியை பெற்றிருக்காங்க. அப்படின்னுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுலதான் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அமைப்பு வந்து சொல்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா வாக்குப்பதிவு சதவீதத்துக்கும் வாக்கு எண்ணிக்கை சதவீதத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிட்டு இந்த 3 மாநிலங்கள், அதாவது மகாராஷ்டிராவில் 2.5%, ஆந்திராவில் 3.5% வாக்குகளும், ஒடிசாவில் 4% வாக்குகளும் வந்துட்டு வித்தியாசம் வருது. வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கையின் போது நடந்த சொல்லப்பட்ட பர்சன்டேஜில் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்க சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இவிஎம் முறையில வந்துட்டு மக்களுக்கு வந்து பெரும்பாலும் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களே பல இடங்கள்ல சோசியல் மீடியாக்கள் சொல்றது என்னன்னாக்கா இவிஎம் இருக்கிற வரைக்கும் நரேந்திரா தான் ஒன்றிய பிரதமராக இருப்பார் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுலயும் இன்னும் ஒரு சில பாஜகவினரை இன்னும் வேற மாதிரி பேசுறாங்க. என்னன்னாக்கா அயோத்தியா ராமன் எங்களை கைவிட்டாலும் இவிஎம் எங்களை கைவிடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் மக்களோட சந்தேகத்தை போக்குறதுக்காக இவிஎம்ல வந்துட்டு பதிவான வாக்குகளை எண்ணி சொல்லுவது போல விவிபேட்ல பதிவான வாக்குகளை எண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்துட்டு அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை செய்யறதுக்கு தேர்தல் ஆணையம் மறுக்குது. இதை உச்ச நீதிமன்ற வலியுறுத்தியும் தேர்தல் ஆணையம் இதை செய்வதற்கு மறுக்குது. இந்த நிலைமையில இன்னும் கொஞ்ச நாள்ல மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்ல தேர்தல் வர இருக்குது. இந்த தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தன்னுடைய குதர்க்கமான குறுக்கு புத்தியை வந்து காட்டும். அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட உத்தவ் அவர்களுடைய சிவசேனாவும், சரத்பவார் அவர்களுடைய தேசியவாத காங்கிரஸ் பிரிவும், மற்ற காங்கிரஸ் கட்சி மற்றும் ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஹேமந்த் அவர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர முடிவு செஞ்சிருக்காங்க. அது என்னன்னாக்கா தேர்தல் நடக்கும் போதே ஓட்டுப்பதிவுகள் குறித்து முறையாக தேர்தல் ஆணையம் வந்துட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல இவர்கள் எல்லாரும் வழக்கு தொடர இருக்காங்க. கடந்த முறை இந்த முயற்சி வந்து பண்ணாங்க. ஆனா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததுனால இதை செய்ய முடியாது. இப்போதைக்கு இதெல்லாம் சொன்னாக்கா தேர்தலை தொந்தரவு செய்யற மாதிரி இருக்கும், அதனால முடியாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருந்ததுனால இப்பொழுது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே இந்த முன்னெடுப்புகளை வந்துட்டு இந்த கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னாக்கா என்னதான் தேர்தல் ஆணையம் ஒரு தன்னிச்சையான அமைப்பா இருந்தாலுமே அதுக்கும் ஒரு சில கடிவாளங்களை உச்ச நீதிமன்றம் வந்து போடணும், செக்மேட் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரத்பவார், ஹேமந்த் மற்றும் உத்தவ் அவர்கள் தொடர்ந்தப்பட்டிருக்க இந்த வழக்கின் மூலியமாக அனைத்து இவிஎம்களையுமே தேர்தலுக்கு முன்னாடி பரிசோதிக்க உத்தரவிடணும். அதே மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்திலையும் வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து சரியாக சொல்லணும். அப்படி சொல்லப்படுகின்ற வாக்குப்பதிவின் எண்ணிக்கையானது அடுத்த நாள் வந்து மொத்தமா சொல்லக்கூடிய கன்சால்டேட்ல வந்துட்டு மாறி இருந்ததுனாக்கா எந்த இடத்துல பிரச்சனையாக, எந்த இடத்துல வாக்குப்பதிவு குறித்து புரண்கள் வருகிறதோ அந்த இடத்துல வந்துட்டு மறுதேர்தல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களாமா. என்ன இருந்தாலும் மகாராஷ்டிராவிலும் ஜார்க்கண்ட்லயும் பாரதிய ஜனதா கட்சி இவிஎம் வச்சுட்டு அவ்வளவு தூரம் ஆட்டம் போட முடியாது. அப்படி ஆட்டம் போட நினைச்சாக்கா மக்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சிகளோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை பின்னி படர் எடுத்துருவாங்க. ஏன்னாக்கா இவிஎம் குளறுபடிகள் குறித்து இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தொடர்ந்து வந்துட்டு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவிஎம் மேல இப்பொழுது பெரும்பாலும் நம்பிக்கை இழப்பு வந்துட்டு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையில தான் வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்ல குளறுபடிகள் பண்ண முடியாது, அவங்க பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னாக்கா அது பாரதிய ஜனதா கட்சிக்கே நல்லா தெரியும்.
இந்த மாநிலங்கள்ல என்னதான் தலைகளா நின்று தண்ணி குடிச்சாலும் தாமரையானது மாலை தான் மலரும் அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த மாநிலங்கள்ல இவர்கள் வந்து குளறுபடி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவே வந்து பாத்தீங்கன்னாக்க இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடியதா சொல்லப்படக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலயுமே இவர்கள் வந்து குளறுபடிகள் பண்ணதான் செய்வாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா ஒடிசா, மகாராஷ்டிரா, ஆந்திரா மாநிலங்கள்ல ஓட்டு பதிவுக்கும் ஓட்டு எண்ணிக்கைக்குமான பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அது எப்படி பதிவானதுக்கும் இதுக்கும் வந்துட்டு இவ்வளவு பெரிய வித்தியாசம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இவிஎம் மிஷின் மேல வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதிக கவனத்தை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த இவிஎம் முறைகேடுகளை எப்படியே தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய கண்காணிப்பு தீவிரமா இருக்கிறதுனால வரப்போகின்ற 3 மாநில தேர்தல்கள்லயும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய பேரடியை சந்திக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் நிச்சயமாக இந்த இவிஎம் மிஷின் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மக்கள்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி அது மூலியமாக சட்ட போராட்டத்தை உருவாக்கி மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் மூலியமாக பேலட் ஷீட் மூலியமாக தேர்தல் நடத்துறதுக்கான வேலைகளை இப்பொழுது இருந்தே அரசியல், ஏன்னா தேர்தல் கிட்ட வரும்போதெல்லாம் இவிஎம் பத்தி பேசுறது, தேர்தல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இவிஎம் பத்தி பேசாம இருக்கிறது, இதையெல்லாம் விட்டுட்டு இப்பொழுது இருந்தே அதை வந்துட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டு இதை ஒரு மக்கள் இயக்கமாகவே மாற்றி இவிஎம்க்கு பதிலாக பேலட் ஷீட்டை தான் இனிமேல் கொண்டு வரணும். பெரிய பெரிய வல்லரசு நாடுகளே பேலட் ஷீட்டை பயன்படுத்தும் போது இன்னமும் நாம எதுக்காக வந்துட்டு, ஏன்னா இங்க மக்களுக்கு வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல தங்களை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு சந்தேகங்கள் எழும்புது அப்படின்னாக்கா அந்த முறையை மாற்றி மக்களுக்கு சந்தேகம் இல்லாத முறையில் தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையத்தோட கடமை. இதுல வீண் பிடிவாதம் பிடித்து கொண்டு இருப்பதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை. அதுக்கு பதிலாக இவிஎம் மாத்திட்டு பேலட் ஷீட்டை மீண்டும் கொண்டு வருவதற்கான இதுல வந்து தொழில்நுட்பத்தை நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நேரத்தை மிச்சப்படுத்துறோம் அப்படின்றது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மக்களுக்கு தேவை நியாயமான முறையில் தங்கள் தலைவர்கள், தங்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படணுன்றதனை தவிர அதுல வந்து துளியும் சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல சந்தேகத்திற்கு இடமளிக்காத வழியில் தங்களை ஆள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மனதில் விதைக்க வேண்டிய அவசியம் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்குது. அதனால தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இது சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை மக்கள் இயக்கமாக மாற்றி அது மூலியமாக இந்த இவிஎம் முறைக்கு பதிலாக பேலட் ஷீட் முறையை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிக் கொள்கிறோம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.